என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். அணை கட்டும் விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம். அதிமுகவினரை தாவேகவில் சேர்க்கும் முயற்சிகள் நல்ல அறிகுறி இல்லை என்று திருமாவளவன் கருத்து. திமுகவினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மோதிக்கொண்டது கவலை அளிப்பதாக பேட்டி. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் மீண்டும் ஜூன் 4ஆம் நாள் திறக்கப்படும். முதலமைச்சர், கல்வி அமைச்சர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய பின்பு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்திய அமெரிக்காவிற்கு ஈரான் கண்டனம். தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேகதாட்டு அணை தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டினால் தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்றும் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுவதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காவிரி ஆற்றில் உரிமையுடைய தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் எந்த திட்டத்தினையும் அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு பூமி பூஜை என்னும் செய்தியால் தமிழ்நாட்டு விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமல் கர்நாடகத்தின் மேகதாட்டு அணை திட்ட முன்மொழிவை மத்திய அரசு பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி நீரில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகள் நலனை காக்கவும் தமிழ்நாடு உறுதியாக இருப்பதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் மீண்டும் ஜூன் 4ஆம் நாள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் ஜூன் முதல் நாளில் திறக்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறக்கப்படும் நாளை தள்ளி வைக்கப்படும் என்று அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனால் முதலமைச்சர் விஜய், பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் ராஜ்மோகன் ஆகியோர் கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளும் ஜூன் 4ஆம் நாள் வியாழக்கிழமை திறக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி அமெரிக்க படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு பகுதியில் ஏவுகணைகள் வைத்துள்ள இடங்கள் மீதும் படகுகள் மீதும் வெடிபொருள்கள் பதுக்கி வைத்துள்ள இடங்களின் மீதும் அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக அதிகாரி, அமெரிக்காவின் செயல் அத்துமீறலாகும் என்றும் இந்த தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் நடைபெறும் அமைதி பேச்சின் மீது இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனியும் இத்தகைய தாக்குதல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி வரும் அதிமுகவினரை தாவேகவில் சேர்க்கும் முயற்சிகள் நல்ல அறிகுறி இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெரம்பலூரில் திமுக, விசிக இடையே மோதல் ஏற்பட்டது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு தாவேகவில் இணைவதை நலமான அரசியலாக தாம் கருதவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆதரவை நாடியதற்கும் இடதுசாரிகளுடைய ஆதரவை நாடியதற்கும் அதிமுக, பாஜக உறவுதான் காரணம் என்பதை தாவேக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அதிமுகவின்
இந்த நெருக்கடி நிலை அதிமுக இத்தகைய நெருக்கடி நிலையை சந்திக்கிற சூழல் உருவாகியிருப்பதாக நான் கருதுகிறேன். இது ஒருபுறம் இருந்தாலும் தாவேக தலைமை பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி விவகாரத்தில் வெளிநாடுகளின் சதி இருந்தால் அது முறியடிக்கப்படும் என்று பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் கட்டமைப்பு பல மடங்கு மேம்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி நீடித்த வளர்ச்சி என்னும் நோக்கில் முன்னேறி வருவதாகவும் கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் திமுகவினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையிடம் அனுமதி கேட்டனர். இதேபோல திமுகவினரும் ராசாவை தரக்குறைவாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அன்பானந்தத்தை கண்டித்து அதே இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தனர். இருவருக்கும் அனுமதி மறுத்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்த தடை விதித்திருந்தனர். இதன் பின்னர் காவல்துறையினரின் தடையை மீறி இரு தரப்பினரும் எதிரெதிர் திசையில் நின்றிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது இரு தரப்பினரையும் காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்திக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் விசிகவினர் நின்ற பக்கம் திமுகவினர் இருசக்கர வாகனத்தில் முழக்கமிட்டவாறு ஆரவாரம் செய்து கொண்டு சென்றதால் திடீரென்று மோதல் ஏற்பட்டது. அப்போது ஒருவரை ஒருவர் கற்களை வீசி எறிந்தும் கட்டைகளை கொண்டும் தாக்கிக் கொண்டனர். பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி கலைந்து போக செய்தனர். இதன் காரணமாக குன்னம் கடைவீதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் மருத்துவ உதவிகள் பெற மைய வளாகத்தில் மருந்தகங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயிற்சிகள் குறித்தும் ஆசிரியர்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து தொழில் பயிற்சி நிலையத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார். இதையடுத்து அவர் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முகமது பர்வேஸ் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் மருத்துவ உதவிகள் பெற மைய வளாகத்தில் மருந்தகங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டுகளில் மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாணவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நிறைய பின்னாடிலாம் சில போதை பழக்கத்தில் நிறைய பேர் ஆளாகிற ஒரு குற்றச்சாட்டு இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதியில் கல்லூரி இன்ஸ்டியூட்ல அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயே கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன புதுசாக? கண்டிப்பாக சார், அந்த மாதிரி உள்ளது எதுவாக இருந்தாலும் தவறு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணிங்களா சார்? அதில் புதிய குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் மாநகராட்சி, குடிநீர் வாரியம், மின்சாரத்துறை வாரியம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு தொகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிகள் நிலை குறித்து அமைச்சருக்கு விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் புதிய குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் தேங்கியுள்ள அட்டைகள் தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் நடிகர் ரவிமோகன் வழிபாடு செய்தார். அவருடன் கைகுலுக்கிய ரசிகர்கள் படம் பிடித்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நடிகர் ரவிமோகன் வருகை தந்தார். அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு சென்ற நடிகர் ரவிமோகனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து மதியம் மலைக்கோவிலில் நடைபெற்ற உச்சிகால பூஜையில் அவர் கலந்து கொண்டார். அப்போது முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராஜ அலங்கார பொலிவோடு காட்சியளித்த முருகப்பெருமானை ரவிமோகன் கைகூப்பி மனமுருகி வேண்டினார். ஆனந்த தரிசனத்திற்கு பின்பு மலைக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற போகர் சித்தரின் சந்நிதிக்கு சென்ற அவர் அங்கேயும் அமர்ந்து பக்தி பரவசத்துடன் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டார்.
ரவிமோகன் கோவிலுக்கு வந்ததை அறிந்த பொதுமக்களும் ரசிகர்களும் அவரை சூழ்ந்து கொண்டனர். அவருடன் நின்று படம் பிடித்து மகிழ்ந்தனர். திருச்சி அரியமங்கலம் குப்பை கிடங்கில் உள்ள குப்பைகளை அகற்ற 40 கோடி ரூபாய் செலவு செய்ய தேவையில்லை என்றும் 30 கோடி ரூபாய் செலவில் குவாரியில் போட்டால் நிரந்தர தீர்வு காணலாம் என்றும் திருவெரும்பூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சி அரியமங்கலத்தில் 47 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கிடங்கில் ஒரு நாளைக்கு 600 டன் கழிவுகள் குவிக்கப்படுகிறது. மழை போல் குவிந்திருக்கும் இந்த கழிவுகளால் சுற்றுச்சூழலில் பாதிப்பு, நிலத்தடி நீர் மாசுபாடு, மூச்சு கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இந்நிலையில் கழிவுகளை அகற்றுவது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் அரியமங்கலம் குப்பை கிடங்கில் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 40 கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டு குப்பைகளை அகற்றுவதற்கு பதிலாக துவாக்குடியில் கைவிடப்பட்ட குவாரிகளில் கழிவுகளை குவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு 30 கோடி ரூபாய் மட்டுமே செலவாகும் எனவும் இதற்கு மாநகராட்சி ஆணையர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அதனால இதுக்கு ஒரே தீர்வு இந்த குப்பையை பூரா அகற்றுவது மட்டும்தான். இப்ப இந்த குப்பை கிடங்குல இருக்க இந்த குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறதுனால 2 தீர்வு ஒண்ணே வரும். அங்க மனித உயிர்களும் கால்நடைகளும் பாதிக்காம இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா இங்கே சுகாதாரக்கேடு இல்லாம இருக்கும், மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா இது காலம் கடத்த போறதில்ல. மாநகராட்சி கமிஷனர்ட்டையும் பேசிட்டேன், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டையும் இது சம்பந்தமா பேசியிருக்கேன். இதை டயத்தை கொடுக்காம இமிடியட்டா முடிவெடுத்து இதை காலம் கடத்தி கொண்டு போகாம இது கண்டிப்பா உடனடி தீர்வு எடுக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் விட்டலாபுரத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி திருவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவைகுண்டம் வட்டம் விட்டிலாபுரம் ஊராட்சி நாட்டார்குளத்தில் செல்வத்துறைச்சி வீட்டின் முன்புறம் இருந்த வழியை ஆக்கிரமித்துள்ள 5 பேர் கம்பிவேலி அமைத்து அடைத்துவிட்டனர். இதனால் அவர் வீட்டு முன்வாசலை பயன்படுத்த முடியாமல் பின்வாசல் வழியாக தெருவை சுற்றி வந்து செல்கிறார். இது தொடர்பாக செய்துங்கநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து திருவைகுண்டம் நீதிமன்றத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கோட்டாட்சியர் பிரபுவும் விசாரணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்றி செல்வத்துறைச்சி வீட்டிற்கு பாதை அமைத்து தர வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் திருவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் விவசாயிகள் சங்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் வட்டாட்சியர் தாகிர் அகமது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் விரைவில் அந்த இடத்தை கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சம்புவடையில் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சம்புவடையில் மர வியாபாரியின் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி மகள் மாடிமைக்கு சென்றபோது சவுந்தரராஜன் என்பவன் பாலியல் வன்கொடுமை செய்தும் அதே ஊரை சேர்ந்த ரமேஷ் என்பவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து அந்த பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் மீன் சுருட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து ரமேஷ், சவுந்தரராஜன் ஆகிய 2வரையும் கைது செய்துள்ளனர். வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ அறிக்கையை காவல்துறையினர் பெற்றுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் இருசக்கர வாகனத்தில் டிப்பர் லாரி மோதியதில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை ஊழியர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த பழனியாண்டி பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். இவர் கடையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் தன்னுடைய மகனை இறக்கிவிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அம்பாசமுத்திரத்தில் இருந்து செங்கல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி அவர் மீது மோதியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கடையம் காவல்துறையினர் அவர் உடலினை கூராய்வுகளுக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பக்ரீத் பண்டிகை, மாரியம்மன் திருவிழா ஆகியவற்றை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டு சந்தையில் அதிக விலைக்கு ஆடுகள் விற்பனையானதால் ஆடு வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரிமங்கலம் வார சந்தையில் ஆடு, மாடு, கோழிகளை வாங்க தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக, ஆந்திர மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வணிகர்கள் வருகின்றனர். பக்ரீத் பண்டிகை வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காரிமங்கலம் சந்தை களை கட்டியது. சந்தையில் விற்பனைக்காக வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பாடு ஆகியவற்றை கொண்டு வந்திருந்தனர். வழக்கமாக 7,000 ரூபாய்க்கு விற்ற ஆடு 10,000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது.
7,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை எடைக்கு ஏற்றாற்போல் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனால் சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது வெறும் ஏமாற்று வேலை என்றும், தேர்தல் அறிக்கையில் கூறியபடி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலின் போது தாவேக தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் என்று அறிவித்துள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் நாள் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப மேகதாதுல அணைய கட்டப்படும் சொல்ல அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணீர் பெற்று ஜூன் 12ஆம் தேதியே தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நாங்கள் குருவிக்கு முன்கூட்டி விவசாயம் செய்ய முடியும். இல்லைன்னா ஒட்டுமொத்த விவசாயிகள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் உடனடியாக போய் பேசி அந்த தண்ணீரை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவன டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில் பெட்ரோல் டீசல் நிரப்புவதற்காக வருகின்ற வாகன ஓட்டுநர்கள் ஓய்வு எடுப்பதற்கான இடம், குடிநீர், உணவகம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து தராமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் பலமுறை இந்துஸ்தான் பெட்ரோலிய நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் திடீரென்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள பங்குகளுக்கு பெட்ரோல் டீசல் அனுப்பும் பணி முடங்கியுள்ளது. பல்வேறு இடங்களிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உள்ள போய் லோடு பிடிச்சின்னு வண்டி எடுத்துன்னு வெளியே வரதுக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகுது. இதை வச்சுக்கின்னு நாங்கள் நைட் டிரைவிங்கும் பண்ண முடியல. நைட் டிரைவிங் பண்ணால் வண்டி லாக் பண்ணுறாங்க. காலைல வண்டியை எடுத்துன்னு திருப்பி வரவும் முடியல. நாங்கள் தூக்கம் கெட்டு இதுவும் கெட்டு நாங்கள் எப்படி வேலை செய்கிறது? இன்னும் எவ்வளோ தான் நாங்கள் கஷ்டப்படுறது? இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இதுக்கோசரம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு விவசாயிகள் தமிழக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பாக 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்று அறிவித்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளதாக கூறினர். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் எச்சரித்தனர். ஆனால் நேற்றுக்கு அவர் கொடுத்துக்கக்கூடிய அந்த அறிவிப்பு விவசாயிகளையும் பொதுமக்களையும் எல்லாரும் ஒரு ஏமாற்றக்கூடிய வேலையாக இருக்கு. இதை உடனே முதலமைச்சர் இன்றே பரிசீலனை செய்து இதை விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்யவும், ஏற்கனவே 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்க 50% தள்ளுபடி செய்யணும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி விவசாயியோட நலனை காப்பாற்றணும். விவசாயிகள் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டம், வறட்சி அடங்கிய மாவட்டம். இது அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் சொன்னதே தன்றோம். இது இன்றைய தொடக்க காலத்தில் நாங்கள் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை தீர்த்து வைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமாக வெடிக்குங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆண்டிக்குளப்பம்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். மேலும் வெளியில் செல்லக்கூடாது என மிரட்டியுள்ளார். சிறுமி 6 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் அவரது பெற்றோருக்கு இது தெரியவந்துள்ளது. பின்னர் சிறுமிக்கு வயிற்றிலேயே குழந்தை இறந்து பிறந்துள்ளது. இதையடுத்து சிறுமியின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து மாரிமுத்தை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் மாரிமுத்துக்கு ஆயுள் தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி கனகராஜ் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி மாரிமுத்து காவல்துறையினர் பாதுகாப்போடு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
தூத்துக்குடியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமியின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி போல்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி நினைவிடத்தில் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பொதுமக்களும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் பெரியசாமியின் மனைவி எபனேசர், முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்க்கண்டேயன், கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு 500 பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக வார்டு கவுன்சிலரிடம் மிரட்டி செல்போன் மற்றும் பணம் பறித்த இருவரை அரக்கண்டநல்லூர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோதண்டபாணிபுரத்தை சேர்ந்த சரவணன் அதிமுக கவுன்சிலராக உள்ளார். இவர் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் அவரை மிரட்டி அவர் செல்போனை பிடுங்கி அவரிடமிருந்த 500 ரூபாய் பணத்தினை பறித்து சென்றுள்ளனர். உடனடியாக இதுகுறித்து அவர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் திருமலைப்பட்டை சேர்ந்த ராஜா, சிலம்பரசன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை ஊராட்சியில் தமிழக அரசு வழங்கிய 108 ஆம்புலன்ஸை சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சரவணன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை ஊராட்சியில் அரசு வழங்கிய 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ பணிகளையும் ஆய்வு செய்து மருந்துகளின் தன்மையை தெரிந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தாவைக்க மாவட்ட துணை செயலாளர் மணிலட்சுமி, ஏரல் நகர செயலாளர் ராஜா, பெருங்குளம் ஊராட்சி செயலாளர் பாலசந்தர், ஒன்றிய செயலாளர்கள் பாண்டிதுரை, பொன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தவளகிரீஸ்வரர் மலையில் தீப்பற்றி எரிவதால் காடுகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள வெண்குன்றத்தில் 1400 அடி உயரமுள்ள தவளகிரீஸ்வரர் மலை உள்ளது. இந்த மலை 650 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. இந்த மலைப்பகுதியில் காட்டு தீ பற்றியது. இந்த தீயால் சிறு உயிரினங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் எரிந்து போகின்றன. வனத்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்தது அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் சேகர் தனது மனைவியுடன் சென்னையில் உள்ள தன்னுடைய மகளின் வீட்டிற்கு 2 நாட்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்துள்ளனர். வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டினை உடைத்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 12 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி பொருள்கள், 20,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இல்லை பார்க்கலைங்க, இப்போதாங்க வந்தேன், பார்த்தா தான் தெரியும். இன்னும் இப்போ தானே வந்தேன், எனக்கு ஒன்றும் படப்படன்னு வருது. இந்த பையன் சொல்கிற மாதிரி எங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லாமே களைஞ்சி போட்டு கிடக்கிறதுல எங்கே என்ன வச்சுருக்குன்னு நான் அங்கே எங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன் நான். அதனால பார்த்தா தான் தெரியும். இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் இப்போ செக் பண்ணி வரத்துக்கு போனோம். அப்படியே எங்கள் பொண்ணு வீடு அங்கே இருக்குது, எங்கள் பையன் வீட்டுக்கு போனோம். பையன் அங்கே சென்னையில் தான் இருக்கிறாப்புல. சரி போனதே போனோமா, போயிட்டு வரலான்னு போனோம். போயிட்டு வரத்துங்கிட்ட எந்த கூத்து நடந்துருச்சு. மனோன்மணி. கோவில்பட்டியில் உள்ள மாலையம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மாலையம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. தனுஷ்கோடிபுரத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் ஊர்வலம் தொடங்கி மேலதாளங்கள் முழங்க மாலையம்மன் கோவிலை வந்தடைந்தது. இதையடுத்து மாலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் சிறப்பு குருபெயர்ச்சி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் சிறப்பு குருபெயர்ச்சி விழாவையொட்டி கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சார்ச்சனை ஆகியன நடைபெற்றது. இதில் தட்சிணாமூர்த்தி மஞ்சள், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே தன்னுடைய சொந்த ஊரில் நடந்த அசன பண்டிகையில் திரைப்பட நடிகர் இம்மான் அண்ணாச்சி காய்கறி நறுக்கி சமையல் செய்து பந்தி பரிமாறியுள்ளார். ஏரல் அருகே உள்ள திருவழுதி நாடார்விளை சிஎஸ்ஐ பரிசுத்த இமானுவேல் ஆலயத்தில் 83வது ஆண்டு பிரதிஷ்டை மற்றும் ஆசன பண்டிகை விழா நடைபெற்றது. இதில் 1000 கிலோ அரிசி, 500 கிலோ பருப்பு, 500 கிலோ காய்கறிகள் கொண்டு உணவு சமைத்து அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. திரைப்பட நடிகர் இம்மான் அண்ணாச்சி தன்னுடைய சொந்த ஊரில் நடைபெறும் விழாவில் காய்கறி நறுக்கியும் மிகப்பெரிய அண்டாக்களில் சமையல் செய்தும் அதில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை பரிமாறியும் திருவிழாவினை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களிடம் கலகலப்பாக பேசியவாறு வேலைகளில் ஈடுபட்டார். தொடர்ந்து பொதுமக்களுடன் அமர்ந்து அசன உணவை சாப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில் வைகாசி திருவிழாவில் ஒரே இடத்தில் 9 கருட சேவை நடைபெற்றது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நவ திருப்பதி கோவில்களில் 9வது ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. இங்குள்ள ஆதிநாதர் கோவிலில் நம்மாழ்வார் பிறந்த வைகாசி மாதத்தில் வைகாசி திருவிழா மே 21ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 5ஆம் திருவிழாவில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு திருமஞ்சனம், தீபாராதனை ஆகியன நடைபெற்றது. முற்பகல் 11 மணிக்கு நவ திருப்பதிகளில் உள்ள 9 பெருமாள்களான திருவைகுண்டம் கள்ளப்பிரான், நத்தம் எம்மிடர் கடிவான், திருப்புளியங்குடி காய்சின வேந்தன், இரட்டை திருப்பதி அரவிந்தர லோசனர், தேவர் பிரான், பெருங்குளம் மாயக்கூத்தர், தென் திருப்பேரை நிகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் ஆகியோருக்கு ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவிலில் வைத்து மங்கள சாசனம் நடந்தது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு கருட சேவை நடந்தது. இதற்காக கோவில் வளாகத்திற்குள் 9 கருடர்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் கோவிலில் நடைபெற்ற குருபெயர்ச்சி விழாவில் திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் சூரியனார் கோவிலில் குருபெயர்ச்சி விழாவையொட்டி குரு பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிகர் முன்னிலையில் மகா தீபாராதனையுடன் குருபெயர்ச்சி நடந்தது. இதில் சூரியனார் கோவில் ஆதீனம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டம் கள்ளப்பாடி கெங்கையம்மன் சிரசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளப்பாடியில் உள்ள கெங்கையம்மன் ஆலயத்தில் சிரசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காளியம்மன் கோவிலில் இருந்து மேலதாளங்கள் முழங்க கெங்கையம்மன் சிரசு ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தின் போது மலர், எலுமிச்சை, மாலை ஆகியவற்றை சிரசு மீது வீசி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல், சூறைக்காற்று ஆகியவற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மே 27 முதல் 30 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். அணை கட்டும் விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம். அதிமுகவினரை தாவேகவில் சேர்க்கும் முயற்சிகள் நல்ல அறிகுறி இல்லை என்று திருமாவளவன் கருத்து. திமுகவினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மோதிக்கொண்டது கவலை அளிப்பதாக பேட்டி. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் மீண்டும் ஜூன் 4ஆம் நாள் திறக்கப்படும். முதலமைச்சர், கல்வி அமைச்சர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய பின்பு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்திய அமெரிக்காவிற்கு ஈரான் கண்டனம். தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு?
எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.